இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா, வழக்கம் போல் வேல்மாறலுடைய சிறப்பை பற்றி தாங்க. என்ன இப்போல்லாம் வேல்மாறலை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேல்மாறலால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய சிறப்புகள் நடந்திருக்கு. ஏன் நம்ப முடியாத அதிசயங்கள் கூட நடந்திருக்குன்னு சொல்கிறப்போ அதை நம்ம படிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாகவே வேல்மாறலை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் கந்தசஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். வேல்மாறல் எப்போமாச்சும் தான் படிப்பேன். ஏன்னா வேல்மாறல் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்து தான் படிக்க முடியும். மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அது படிக்க ஆரம்பித்தாலே உண்மையிலே சொல்லலாம், அவ்வளோ அற்புதம் நமக்குள்ளே நிகழ்கிறத நம்மளே பார்க்கலாம். அப்போது வேல்மாறலை பற்றி எனக்கு ரொம்ப சிறப்பாலாம் தெரியாது. முருகருடைய நிறைய பாட்டுகளில் இதுவும் ஒன்றுன்னு நினச்சேன் நான். அதனால் அப்போ இதை பற்றி நான் தேட ஆரம்பிக்கலை. இப்போ கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக நான் முருகர் கோவிலுக்கு செல்லும்போது அங்கே வேல்மாறலை பற்றி சொன்னாங்க. வாரம் நான் போவேன் செவ்வாய்க்கிழமை. அப்போ வேல்மாறலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை பற்றியும் சொன்னாங்க. அதனால தான் நானும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு வேல்மாறலில் உள்ள அதிசயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேல்மாறல் படிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் அதை நீங்கள் விடா நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்குங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர் காலத்துக்கு முன்பாகவே முருகர் சிலையை வச்சு தான் கும்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்க, முருகர் சிலை வரதுக்கு முன்னாடி வேலை மட்டும் வச்சு தான் சாமி கும்பிட்டாங்க. அதாவது வேர்க்கோட்டம்னு சொல்லுவாங்க. கோட்டம்னா கோடு, கோடுனா பல கிளைகளை கொண்டு இருக்கும். அதாவது மலைங்கிற மாதிரி மலையில் அமைஞ்சிருக்கிற கோயிலெல்லாம் வேர்க்கோட்டம் தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முருகர் சிலை வருவதற்கு முன்பாகவே வந்தது நம்மளுடைய வேல் வழிபாடு. அதனால் வேல்மாறல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இப்போ நான் கோயிலுக்கு போகிறப்போ அங்கே ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு பையனா. அவங்க அண்ணன் பையன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் பைக்கில் போய்கிட்டு இருந்திருக்காப்புல. பைக்கில் போய்கிட்டு இருக்கிறப்போ எதிர்பாராமல் ஒரு விபத்தில் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த பையனை மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. மருத்துவமனையிலோட டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அப்போ அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த சகோதரி என்ன செய்கிறதுன்னு தெரியலையா. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அத்தைன்னு சொல்லி எப்போதுமே இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் ரொம்பவே மனம் கஷ்டமாக இருந்து ரொம்ப அழுதுருக்குறாங்க. அந்த சமயத்தில் அப்பா முருகா, ஒன்றை நான் எப்போதுமே வழிபட்டுருக்கேன். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு இதிலேருந்து நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அவங்க வழக்கமாக போகிற அந்த கோயிலுக்கே ஓடினாங்களாம். அங்கே போய் அழுதாங்களாம். அப்போ அங்கே உள்ள ஐயர்கிட்ட இந்த மாதிரி நடந்ததை சொன்னாங்களாம். அப்போ ஐயர் சொன்னாராம், வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு பதிவகம் இருக்குது, அதை நீங்கள் படிங்க. உங்களுடைய அண்ணன் மகனுக்காக நீங்களே அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாறல் புஸ்தகத்தை அந்த சகோதரி கையில் கொடுத்தாங்களாம். அந்த சகோதரியும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு அப்போ அவங்க சொன்னாங்களாம், வீட்டில் நீங்கள் பூஜை ஏரியில் முருகரோட படம் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த பலனை கண் முன்னாடி பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்களே சொல்வீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களும் அவங்க கொடுத்த வேல்மாறல் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு போனாங்களாம். வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பையன் கையில் வேலோட உடம்பெல்லாம் திருநாரோட இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம். அந்த பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில்
மாறுவேட போட்டியில் சேர்ந்துருக்கிறதுனால முருகனுடைய வேடம் அவன் போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த முருகரையே பார்த்து சந்தோஷமாக அந்த சகோதரிக்கு. ஐயர் சொன்ன மாதிரியே அவங்களும் பூஜை அறையில் உட்கார்ந்து வேல்மாறல் அந்த பதிவகத்தை படிக்க ஆரம்பித்தாங்களாம். படிக்கிறப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சான். ஆனால் அவங்க அண்ணன் பையனை மனசில் நினச்சி படிக்கிறப்போ ஒரே தடவை படிக்கிறப்பமே அந்த வேல்மாறல் பதிவகம் அவங்களுக்கு சுலபமாக படிக்க வந்துச்சான். அவங்க ஆச்சரியப்படுவீங்க சொன்னால், அன்னைக்கு அவங்களுக்கு மருத்துவமனையிலேருந்து ஃபோன் வரணும், அவன் நல்லா இருக்கான்னு சொல்லணும், அது வரைக்கும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, வேல்மாறல் பதிவகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்க உட்காந்துருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. காலையில் 10 மணிக்கு உட்காந்தவங்க மாலை 5 மணி வரை படிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இந்த பதிவகத்தை. மாலை 6 மணிக்கு அந்த சகோதரிக்கு அந்த சகோதரியோட அண்ணன் வந்து கால் பண்ணாங்களாம். கால் பண்ணிட்டு சொன்னாங்களாம், மருத்துவமனையில் டாக்டர்லாம் வந்து கண்டிப்பாக அவனை சரி செஞ்சிடலாம், அவனுக்கு முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பையனை காப்பாற்றுறதே கஷ்டம், ஏன்னா தலையில் அந்தளவுக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் எப்படி இது நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலை. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருக்கு போல், அதனால தான் உங்கள் பையனுக்கு முன்னேற்றம் இருக்குது, சீக்கிரமாக உங்கள் பையன் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த சகோதரிக்கும் சந்தோஷம் தாங்க முடியலையா. அதற்கு பிறகு தான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்க மருத்துவமனைக்கு விபூதி எடுத்து கொண்டு போனாங்களாம். கொண்டு போய் அவங்க அண்ணன் பையனுக்கு பூசி விட்டாங்களாம். அதன் பிறகு அவங்க மருத்துவமனையிலேருந்து வர வரைக்கும் அவங்க வேல்மாறல் தினமும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதோட வேலை வாங்கி வீட்டில் அபிஷேகமும் செஞ்சாங்களாம். அப்போ அந்த சகோதரி கோயிலை வச்சு சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை சொன்னாங்க. நம்மளும் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு படிக்கணும். எதுவுமே ஒரு தடவையோ 2 தடவையோ படித்தா நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காது. ஒரு 48 நாட்களாவது படித்தா மட்டும்தான் அது பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையாக செய்யணும். எதையுமே படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் ஏன் இதை படிக்கணும், நீ ஏன் என்ன சோதிக்கிற அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு செயலையும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் வெற்றி அடையுங்கிறத பல தடவை உண்மையிலே யாராவது சொல்லியிருப்பாங்க நமக்கு. நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு நிமிடமும் உங்கள் மனதை தளர விடாதீங்க. அதற்காக தான் திரும்ப திரும்ப வேல்மாறலை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேல்மாறலை நீங்களும் படிக்க முயற்சி செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர அத்தனை பேருமே நம்மளோட சொந்தங்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்குது. அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னா கண்டிப்பாக மனம் உருகி முருகரை பிரார்த்தனை நீங்களும் செய்யணும். நானும் உங்களுக்காக செய்கிறேன். நீங்களும் வேல்மாறலை படிக்க முயற்சி செய்யுங்க. படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். எனக்காக என் கூட சேர்ந்து நீங்களும் முயற்சி செய்து வேல்மாறலை படிங்க. படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். நான் முருகனை நம்பினா நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் யாரையும். ஓம் சரவண பவ. அனைவருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கணுன்ட்டு நான் முருகத்தை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு எப்போதுமே முருகர் துணை இருப்பார் உங்கள் கூடவே.